ஓகே. ஐ அம் நாட் எ ஃபிசிசிஸ்ட். ஓகேங்களா? அதே மாரி நான் ஒன்றும் பெரிய எடிட்டரும் கிடையாது. ஆனால் வந்து எனக்கு ஐ எம் ஃப்ரம் ஏ மெடிக்கல் ப்ரொஃபஷன். ஓகேங்களா? அந்த ப்ரொஃபஷனில் தான் நான் இருக்கேன். ஆனால் எனக்கு வந்து ஃபிசிக்ஸ் பிடிக்கும். ஸோ எப்பயுமே க்யூரியஸாக இருப்பேன். 3 விஷயம் மெயினாக எனக்கு எப்பயுமே க்யூரியஸாக இருந்த 3 விஷயம் நான் தெரிஞ்சுக்கணும், கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது. ஒன்று ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி, இன்னொன்று ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி, இன்னொன்று குவாண்டம் ஃபிசிக்ஸ். இந்த 3 விஷயம் வந்து கண்டிப்பாக நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த 3 தான் வந்து பார்த்தோன்னா நம்ம யூனிவர்ஸை இல்லை நம்மளை வந்து ப்ராப்பராக நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த 3 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எனக்குமே இதை படிக்கிறதுக்கு முன்னாடி இதை பற்றி பெருசாக ஐடியா கிடையாது. ஸ்கூல் டைம்ஸில் இதை பெருசாக வந்து இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு கூட தெரியாது. இந்த 2 தியரி ஜென்ரலும் ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டியும் வந்து பார்த்தோன்னா எயின்ஸ்டீன் வந்து ஜஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணது 1910. எனக்கும் இந்த 3 விஷயத்தை பற்றி தெரியாது. பட் இது 3ம் வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வீடியோ எதை பற்றினா, எதுவுமே தெரியாமல் இந்த 3 விஷயத்தையும் எப்படி நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன், எப்படி நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் கரெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ எப்படி நான் ஒரு விஷயத்தையும் இதை புரிஞ்சுக்கிட்டேன், இது வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஸோ எனக்கும் பெருசாக எதை பற்றியுமே ஐடியா இல்லை. ஸோ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் ரிலேட்டிவிட்டியை பார்ப்போம், தென் ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டியை பார்ப்போம், தென் குவாண்டம் ஃபிசிக்ஸ். ஸோ இதை வந்து எப்படி நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றது தான். இது அக்யூரேட்லாம் நான் சொல்ல மாட்டேன், எப்படி நான் புரிஞ்சுக்கிட்டேன்றது தான். இது ஒரு பெரிய வீடியோ தான். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஜென்ரல் ரிலேட்டிவ்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம நியூட்டன்லேருந்து தான் நான் ஆரம்பித்தேன் இதை புரிஞ்சுக்கிறது. ஃபஸ்ட்டு நியூட்டன் என்னென்ன சொல்லியிருக்காரு அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா தான் நெக்ஸ்ட்டு வந்து எயின்ஸ்டீன் வந்து அதை என்ன மாடிஃபை பண்ணார்னு சொல்ல முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நியூட்டன்றவர் வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், அவர் வந்து தான் கிராவிட்டியை வந்து லைக் கிராவிட்டியை கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லலாம். லைக் கிராவிட்டியை இவர் தான் கண்டுபிடிச்சாரு. இவர் வந்து இந்த கிராவிட்டிக்கு ஒரு ஃபார்முலாவை கொடுத்து ஒரு பிளானட்டும் எப்படி மூவ் ஆகும், நம்ம எர்த்து நடுவில் இருக்குது, நம்ம எர்த்து வந்து சன்னை வந்து எப்படி ஆர்பிட் பண்ணியிருக்கு இந்த கிராவிட்டியால், அதாவது இது வந்து எர்த்துன்னு வச்சுக்கோங்க, இது சன்னுன்னு வச்சுக்கோங்க, இது ரெண்டுமே எப்படி ஆர்பிட் ஆகுது அப்படின்றதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்து கிராவிட்டி இஸ் எ ஃபோர்ஸ் அப்படின்னு சொன்னார். யார்? நியூட்டன். இந்த 2 ஆப்ஜெக்ட்டும் அட்ராக்ட் ஆகிற அந்த ஃபோர்ஸு தான் வந்து கிராவிட்டின்னு நியூட்டன் சொன்னார். ஸோ அப்போ இவரே எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாருன்னா அவருக்கு வந்து என்ன புரியல நியூட்டனுக்கு அப்படின்னா, இங்கே ஒரு ஃபோர்ஸ் இருக்குல்ல, அது எதனால் ப்ரொடியூஸ் ஆகுது, அது ஒரு ஃபிசிக்கலாக ஏதாவது தெரியுதா இங்கே ஃபோர்ஸ் மாதிரி? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து கரண்ட்டு பாஸ் ஆகுதுன்னா அதை சுற்றி வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இது எர்த்துக்கும் சன்னுக்கும் ஏதாவது இருக்கா, நீ ஏதாவது ஃபிசிக்கலாக பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் அவருக்கு வந்து இது ஏன் இதை சுற்றி வருது, அதோட கிராவிட்டிக்கான ஈக்குவேஷன்லாம் கொடுத்துட்டாரு. ஆனால் இதுவும் ஏன் வந்து அட்ராக்ட் ஆகி சுற்றுதுன்றதுக்கான ரீசன் அவருக்கு தெரியல. அவர் வந்து அந்த தெரியாத விஷயத்த வந்து அவர் கடைசியில் என்ன சொல்லிட்டாருன்னா காட் அப்படின்னு சொல்லி அவர் முடிச்சிட்டாரு. யார்? நியூட்டனோட கிராவிட்டி இதுதான், இஸ் எ ஃபோர்ஸ் தட் அட்ராக்ட் சன்ஸ் அண்ட் எர்த்து, ஒரு ஃபோர்ஸ்ன்னு சொல்லிட்டாரு. ஸோ இப்போ நம்ம எயின்ஸ்டீனுக்கு போகிறோம். ஓகே, எயின்ஸ்டீன் என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நியூட்டன் வந்து காட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை முடிச்சது அவருக்கு பிடிக்கல. ஸோ நியூட்டனை வந்து கிராவிட்டி விஷயத்தில் வந்து தப்பு சொல்லி, இல்லை தப்புன்னு சொல்ல முடியாது, அந்த கிராவிட்டின்னு ஒரு விஷயத்தை வந்து அப்கிரேட் பண்ணது தான் ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி. அதில் வந்து தான் அப்கிரேட் பண்ணியிருப்பார், கிராவிட்டியை ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அவர் அந்த மாதிரி யோசிச்சதை வந்து இப்போ நம்ம நினச்சா கூட எப்படி இப்படிலாம் யோசிக்க முடியும், அந்த மாதிரி தான் இருக்கும் ஜென்ரல் ரிலேட்டிவிட்டியில். அவர் கிராவிட்டியை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணாருன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா. ஸோ ஃபஸ்ட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, கிராவிட்டி வந்து ஃபோர்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. சரி, ஓகே, அப்போ ஃபோர்ஸ் கிடையாதுன்னா எப்படி வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டு இன்னொரு லைக் சன்னு சுற்றி மூணோ இல்லை இது எர்த்தை சுற்றி மூணோ இல்லை சன்னை சுற்றி எர்த்தோ எப்படி ரொட்டேட் ஆகுது, அது ஃபோர்ஸ் இல்லை, அப்படி அவர் ஃபோர்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாரு. இட்ஸ் அ இல்யூஷன்னு சொல்கிறாரு எயின்ஸ்டீனு. அப்போ எப்படி அது வந்து
சுற்றுது அப்படின்னு கேட்குறதுக்கு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறார் ஜென்ரல் ரிலேட்டிவிட்டியில். நான் ஃபஸ்ட்டு கிராவிட்டியை வந்து ஒரு கான்செப்ட் மூலயமா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நம்மளுக்கு வந்து கிராவிட்டி இல்லைன்னு எப்போ சொல்லுவோம்? ஓகே, நம்ம ஸ்பேஸ் ஸ்டேஷனில் போனால், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனில் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அங்கே கிராவிட்டி இல்லைப்பா, ஸோ எல்லோரும் மிதக்குவாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி நம்ம எர்த்துக்குள்ளே ஏதாவது இடத்துல வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் நம்ம ஏதாவது பண்ணி கிராவிட்டி இல்லாமல் மிதக்க முடியுமா? நம்ம எர்த்தை தாண்டி ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருக்கும் போது நோ கிராவிட்டி அங்கே, ஸோ அங்கே மிதக்குவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய மூவிஸில். அது மாதிரி எர்த்துக்குள்ளே அந்த மாதிரி ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கொஷின் கேட்கணும். அப்படி ஒரு கேட்டிங்கன்னா அது பண்ணலாம். ஸோ அதை எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஒரு ஏரோப்ளேன் இருக்குல்ல, அதில் வந்து உங்களை வந்து ஏற்றிடுறாங்க. ஏரோப்ளேனில் ஏற்றிட்டு அதில் வந்து நீங்கள் உட்காந்துட்டு அப்படியே நேராக மேலே லைக் வெர்டிக்கலாக மேலே போகுது ஏரோப்ளேனு. போயிட்டு நீங்கள் உள்ளே உட்காந்துட்ருக்கீங்க. உள்ளே உட்காந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஹைட்டு, இடத்துக்குள்ளேயே ஒரு குறிப்பிட்ட ஹைட்டு போயிட்டு அங்கேருந்து ஃப்ரீ ஃபால் ஆகுறீங்க. இந்த இடத்துலேருந்து ஃப்ரீ ஃபால் ஆகுறீங்க. அப்படி ஆகும்போது இந்த ஃப்ரீ ஃபால் ஆகுதில்ல, இப்போ ஏரோப்ளேன் ஃப்ரீ ஃபால் ஆகிட்டு அப்படியே கீழே வருதில்ல, அப்போ நீங்கள் உள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிராவிட்டி இருக்காது. இந்த விஷயம் மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஐன்ஸ்டீன் கிராவிட்டி எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாருன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ ஃப்ரீ ஃபால் இங்கேருந்து போயிட்டு அவங்க, அதாவது அந்த ஏரோப்ளேன் ஓட்டுறவங்க வந்து எதுவுமே பண்ணாமல் அப்படியே விட்டுறாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரோப்ளேன் வந்து பார்த்தீங்கன்னா சொயின்னு கீழே இறங்குது, எந்த இதுவும் கிடையாது. இப்போ நீங்கள் உள்ளே இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து கிராவிட்டி இருக்காது, நீங்கள் அப்படியே மிதப்பீங்க. இதை நீங்கள் மேபி ஒரு வீடியோ மாதிரி ஏதாவது யூடியூப்பில் போய் பாருங்கள். அந்த மாதிரி லைக் வந்து ஏரோப்ளேனில் ஏறிட்டு திடீர்னு அந்த ஏரோப்ளேன் ஃப்ரீ ஃபால் ஆச்சுன்னா உள்ளே இருக்கிறவங்களுக்கு ஸ்பேஸ் ஸ்டேஷனில் எப்படி மிதப்பாங்களோ அந்த மாதிரி மிதப்பாங்க. அப்போ இதில் என்ன புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, கிராவிட்டி இஸ் நத்திங் பட் ஃப்ரீ ஃபால். அதாவது நம்ம நோ கிராவிட்டி எப்போ ஃபீல் பண்ணாதோ, கிராவிட்டி இல்லாத விஷயத்த நம்ம எப்போ ஃபீல் பண்ணுவோமோ ஃப்ரீ ஃபால் அப்போ நம்ம ஃபீல் பண்ண முடியும். அப்போ நான் மேலேருந்து மிதக்கிறேன், லைக் இடத்துக்குள்ளே விழும்போது ஒரு ஏரோப்ளேன்லேருந்து எகிரி குதிக்கிறேன். அப்போ அது கிராவிட்டி இல்லாத மாதிரிலாம் இல்லைன்னா உங்களுக்கு மெயினாக அந்த ஏர்லாம் வந்து இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு தான் நீங்கள் ஏரோப்ளேனுக்குள்ளே இருந்துட்டு அந்த ஏரோப்ளேன் வந்து கீழே குதிச்சுது அப்படின்னா உங்களுக்குள்ளே வந்து கிராவிட்டி இல்லாமல் மிதப்பீங்க. ஸோ இதை தான் அவர் சொல்கிறாரு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ ஃபாலுன்றது தான் வந்து கிராவிட்டி. நம்ம வந்து இந்த யூனிவர்ஸில் வந்து ஃப்ரீ ஃபால் ஆகிட்டே இருப்போம், சரிங்களா? ஃப்ரீ ஃபால் ஆகிட்டே இருப்போம் அன்லெஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு சாலிட் ஆப்ஜெக்ட் வந்து நம்மளை தடுக்கிற வரையும் நம்ம ஃப்ரீ ஃபால் ஆகிட்டே இருப்போம். இந்த விஷயத்தில் இந்த சாலிட் ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னா அதுதான் எர்த்து. ஸோ நம்ம வந்து ஃப்ரீ ஃபால் ஆகிட்டே இருக்கோம், எர்த்தில் வந்து நின்றுறோம். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு, அதாவது எர்த்தில் நம்ம நிற்கும் போது தான் அந்த கிராவிட்டியை நம்ம ஃபீல் பண்ண முடியும். ஓகே, இப்போ வரையும் என்னென்ன சொல்லியிருக்கேன்? ஐன்ஸ்டீன் வந்து ஜென்ரல் ரிலேட்டிவிட்டியில் இட்ஸ் நாட் ஏ ஃபோர்ஸ்ன்னு சொல்லிட்டாரு. அது ஏன்னு ஒன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணல. நம்ம எர்த்துக்குள்ளே எப்படி வந்து நோ கிராவிட்டியை ஃபீல் பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஜஸ்ட்டு ஃப்ரீ ஃபால் இன்சைட் ஏரோப்ளேன் வந்து அது வந்து ஈக்குவல் டு நோ கிராவிட்டி அட் ஸ்பேஸ். ஸோ அப்படின்றது ஸோ என்ன சொல்ல வரேன்னா, கிராவிட்டி எப்போ ஃபீல் பண்ணுவோம்னா நம்ம இந்த யூனிவர்ஸில் ஃப்ரீ ஃபால் ஆகிட்டே தான் இருப்போம். அன்லெஸ் நம்ம ஒரு சாலிட் ஆப்ஜெக்டை ஹிட் பண்ணுற வரையும் நம்மளுக்கு ஃப்ரீ ஃபால் ஆகிட்டு இருப்போம், நம்மளுக்கு கிராவிட்டி பெருசாக இருக்காது. எப்போ நம்ம ஒரு சாலிட் ஆப்ஜெக்ட் மேலே நிற்கிறோமோ அப்போ தான் நம்ம ஒரு கிராவிட்டி ஃபீல் பண்ணுறோம். அதனால தான் எர்த்தில் நம்ம கிராவிட்டி ஃபீல் பண்ணுறோம். இப்போ எப்படி வந்து எர்த்து வந்து சன்னை ரொட்டேட் பண்ணுது, இதுக்கு வந்து கிராவிட்டி தான் காரணம்னு சொன்னாங்க. இது நியூட்டனை பொறுத்த வரையும் சன்னுக்கும் எர்த்துக்கும் நடுவில் ஏதோ ஃபோர்ஸ் இருக்குது, அது வந்து இதை சுற்றுது. ஆனால் வந்து அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு தெரியல, அதுதான் காடுன்னு சொல்லிட்டார். இப்போ ஐன்ஸ்டீன் என்ன சொல்கிறாருன்னா, யூனிவர்ஸை வந்து ஒரு பெட்ஷீட் மாதிரி நினச்சிக்கிட்டாரு. வியர்டாக இருக்கு அவர் எப்படி இப்படிலாம் நினைக்க முடியும்னு.
அந்த பெட்ஷீட்டுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு பேர் வச்சிட்டாரு. இட்ஸ் எ ஸ்பேஸ் டைம் கர்வேச்சர் அப்படின்னு ஒரு பேர் வச்சுட்டாரு. ஸ்பேஸ் டைம் ஸ்பேஸ் டைம் பெட்ஷீட் அப்படின்னு ஒரு பேரை வச்சுட்டு அந்த பெட்ஷீட்டை எது ரொம்ப ஒரு பெரிய ஒரு குழி மாதிரி உருவாக்கும்னா எந்தெந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மாஸ் அதிகமோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து அந்த ஸ்பேஸ் டைம் கர்வேச்சரில் பெரிய குழி உருவாக்குமா. ஃபார் எக்ஸாம்பிள் சன்னு. எர்த்து அதோடைய சின்ன குழி உருவாக்கும். மூன் வந்து அதோடைய சின்ன குழியை உருவாக்கும். ஓகேங்களா. நாம் கூட இதில் வந்து இந்த ஸ்பேஸ் டைம் கர்வேச்சரில் வந்து ஒரு குழியை உருவாக்குவோம். ஆனால் அந்த குழி வந்து ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். ஸோ இட்ஸ் எ இன்சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும் நாம் உருவாக்குறதெல்லாம். ஸோ யூனிவர்சஸ் மேடப் ஆஃப் ஒரு பெட்ஷீட்டு, அது வந்து பேர் வந்து ஸ்பேஸ் டைம் கர்வேச்சரு, அதை வந்து பெண்ட் பண்ணுறது மாசஸ், பிக் மாசஸ். ஸோ இப்போ வந்து சன்னு தான் சென்டரில் ஒரு பெரிய கர்வேச்சரை அதாவது ஒரு வேர்ல்டு மாதிரி ஒரு பெரிய குழியை உருவாக்கிடுச்சுன்னா இந்த எர்த்து என்ன பண்ணுன்னா இது வந்து ரொம்ப குழியாக இருக்கிறதுனால சுற்றி இந்த எர்த்து வந்து இந்த சன்னை வந்து அந்த பெண்டிங்னால் சுற்றும். இது நீங்கள் நிறைய யூடியூப் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஒரு பெட்ஷீட் மாதிரி வச்சுட்டு நடுவில் பாலை போடுவாங்க. சுற்றி வந்து இது பெண்ட் ஆனதுனால இந்த எர்த்து வந்து இதை சுற்றி சுற்றும். அதே மாதிரி எர்த்துக்கும் மூனுக்கும் கம்பேர் பண்ணும்போது எர்த்து வந்து கர்வேச்சரை ரொம்ப பெண்ட் பண்ணதுனால மூன் வந்து இதை சுற்றி சுற்றுது. புரியுதுங்களா. இதுதான் ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி. ஸோ இப்போ வந்து மூணும் எர்த்துக்கும் சுற்றுறதுக்கு ரீசன் என்ன? ஸ்பேஸ் டைம் கர்வேச்சரு அது பெண்ட் ஆகிறதுனால மூணு எர்த்தும் மாற்றி மாற்றி சுற்றிக்குது. ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஏதாவது ஃபோர்ஸ் இருக்கா? ஒன்றும் கிடையாது. ஆனால் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இது சுற்றுறதுக்கு காரணம் கிராவிட்டி. அது அப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் கிராவிட்டி இருக்குதுன்னு சொன்னால் அப்போ அப்படி ஒரு விஷயமே இல்லை. ஸோ ஐன்ஸ்டீனை பொறுத்தவரையும் கிராவிட்டின்ற ஒரு விஷயமே இல்லை. இட்ஸ் அ இல்யூஷன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இருக்கிறதுலே வந்து ரொம்ப கிரேட் சயின்டிஸ்ட் வந்து பார்த்தோன்னா இந்த ஐன்ஸ்டீன் தான். அவர் யோசித்த விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அது நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து பயங்கரமாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த ஐன்ஸ்டீன் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு இது எங்கெங்கெல்லாம் ஹெல்ப் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ நம்ம இப்போ வந்து கிராவிட்டினா என்னென்னு புரிஞ்சுக்கிட்டோம். நியூட்டன் கிராவிட்டிக்கும் ஐன்ஸ்டீன் கிராவிட்டிக்கும் என்னென்னு புரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஆக்சுவலாக இந்த ஸ்பேஸ் டைம் கர்வேச்சர் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம வந்து எல்லா பிளானட்டையும் வந்து இப்போ வந்து ஒரு எப்படி சுற்றுதுன்னு பார்த்தா நியூட்டன் சொன்னதை விட இது ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குது. ஸோ இது எல்லாராலும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க ஜென்ரல் ரிலேட்டிவிட்டியில். ஓகேங்களா. ஸோ இதை வச்சு நான் ஃபார் எக்ஸாம்பிள் அதே மாதிரி ஒரு சேட்டிலைட்டை நம்ம எர்த்துலேருந்து அனுப்புகிறோம். அந்த சேட்டிலைட்டு நம்ம எர்த்தை தாண்டி போகணுன்னா நம்ம நியூட்டனோட இது ஃபார்முலா யூஸ் பண்ணி அந்த ஃபோர்ஸில் அனுப்புனோன்னா நம்ம எர்த்தை தாண்டி போயிடுவோம். போயிட்டு இந்த சேட்டிலைட் வந்து அழகாக வந்து சுற்றிட்டே இருக்கும், ஆர்பிட்டில் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு ரீசனும் இதுதான். இந்த எர்த்தில் வந்து அதாவது யூனிவர்ஸை வந்து எர்த்தை வந்து பெண்ட் பண்ணதுனால நம்ம எர்த்தை அனுப்பி விட்ட சேட்டிலைட் வந்து இஸ் ஜஸ்ட் ஆர்பிட்டிங் அரௌண்ட் த எர்த்து. இது ஆர்பிட்டிங் அரௌண்ட் த எர்த்துன்னு சொல்லலாம். இல்லைனா அந்த சேட்டிலைட் வந்து எர்த்தை சுற்றி ஃப்ரீ ஃபால் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து ஒரு சேட்டிலைட்டில் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்காம அனுப்பி விட்டிங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி திருப்பி எர்த்துக்குள்ளேயே வந்துடும். ஸோ அதனால் சேட்டிலைட்டில் ஒரு குறிப்பிட்ட ஃபோர்ஸ் இருக்கும். அந்த ஃபோர்ஸால் அது பாட்டுன்னு அழகாக அந்த ஆர்பிட்லேயே வந்து சுற்றிட்டு இருக்கும். எல்லாத்துக்கும் ரீசன் ஸ்பேஸ் டைம் தான். ஸோ இதெல்லாம் வந்து அவர் 1905லேயே சொல்லிட்டார். ஸோ அந்த டைமில் வந்து யூனிவர்ஸுன்றது ஒரு பெட்ஷீட் மாதிரி அது வந்து இந்த ஸ்பேஸ் டைமை கர்வ் பண்ணும். இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே வியர்டாக இருந்துச்சு. இவர் அதை சொன்ன உடனே யாருமே நம்பலை இந்த மாதிரி விஷயத்தெல்லாம். ஏன்னா ரொம்ப வியர்டராக இருந்துச்சு. ஸோ இதை விட வியர்டான விஷயம் ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டியில் சொல்லியிருக்காரு. அதை பற்றி பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டியை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ரிலேட்டிவிட்டின்ற ஒரு கான்செப்டை ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கலாம். அதுவே ஃபஸ்ட்டு க்யூரியஸாக இருக்கும். ஓகே, நம்ம இடத்துல உட்காந்துட்ருக்கோம். எர்த்து வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது. ஆனால் நம்ம என்றைக்குமே இப்போ நம்ம கண்ணை மூடினா நம்ம எர்த்து ரொட்டேஷன் எதாவது ஃபீல் ஆகுறோமா? அப்படியே ரொட்டேட் ஆகி அப்படியே ஒரு சர்க்கிள் அடிக்கிறோமா எங்கேயாவது? ஒன்றும் கிடையாது. அதுக்கு ரீசன் என்ன? அதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ எர்த்து வந்து பார்த்தோன்னா ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் வந்து ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. எனிதிங் நம்ம வந்து அந்த கான்ஸ்டன்ட் ரொட்டேட் ஆகிற ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே உட்காந்துட்ருக்கும் போது
இருக்கும்போது நம்ம நம்ம